பர்சனலா எனக்கே ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்த ஒரு ஸ்டோரி. எல்லாருக்குமே சோபனா மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வேணுன்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனா கடைசி அது லவ் ஆகும். ஆனா இப்ப நான் சொல்ல போறது சாகுற வரைக்கும் ஃப்ரெண்டுனா இப்படி கூட இருப்பாங்களான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு இருந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி. நமக்கு ஒரு சிஸ்டர் செங்கல்பட்டுல இருந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு எவ்வளவோ ப்ராப்ளம் இருந்து கூட லவ்ல, ஃப்ரெண்ட்ஷிப்ல, ரிலேட்டிவ்ல, ஃபேமிலில எத்தனை பிரச்சனை வந்தா கூட அந்த ஒரு பர்சன் கிட்ட தான் இவங்க ஷேர் பண்ணுவாங்களாம். இவங்க ஒரு லாஸ்ட் ஸ்டூடெண்ட் தான். ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. பட் அந்த பொண்ணுக்கு வந்து பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு, பஸ் வந்துட்டாங்கன்னு இவங்க கிளம்பி போயிடுறாங்க. நாளைக்கு மீட் பண்ணிடலாம்னு சொல்லி மெசேஜ்ல சொல்லி முடிச்சிடுறாங்க. மறுநாள் வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபோன் வருது. அதை கேட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னாச்சுன்னா, உயிருக்கு மேல நேசிச்ச தன்னுடைய நண்பன் வந்து விபத்துல இறந்துட்டாருன்னு சொல்லி. இது எப்ப நடந்ததுன்னா, அவங்கள மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தார் இல்லையா, சோ மீட் பண்ண முடியலன்ட்டு ரிட்டர்ன் வேலைக்கு போலான்னு போயிட்டு வரும்போது விபத்தாயிருக்கு. அதை நினைச்சு இன்னைக்கும் கூட அழுதுட்டு தான் இருக்காங்களாம். இதையே நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன்னா, நிறைய பேர் சின்ன சின்ன ஈகோக்காக சண்டை பிடிச்சிட்டு பேசாம இருப்பாங்க. தயவு செய்து சொல்றேன், லைஃப் ஒரே மாதிரி இருக்காது. இன்னைக்கு தூங்கிட்டு இருக்க நம்ம மறுநாள் எழுந்திருப்போமான்னு சொல்ல முடியாத ஒரு லைஃப்ல இருந்துட்டு இருக்கோம்.